என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 3 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா இது ரெண்டுமே சேர்த்து கலந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை 3/4 கிலோ அளவுக்கு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே 3 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பாதி எலுமிச்சை பழம், கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துடலாம். நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. சிக்கன்லேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நான் 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 1 கப் சீரக சம்பாக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி, சுடு தண்ணி ஊற்றணும். நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு திக்கான பிறகு 10 நிமிஷம் நீங்கள் தம் போட்டு எடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான பிரியாணி வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்